கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். மூச்சு முட்ட மூட்டை கட்டுற முக்கிய புள்ளி நிகரில்லாத மோசடி மன்னர் KN நேரு. தமிழகம் ஒரு பொக்கிஷ சுரங்கம்னா அந்த பொக்கிஷ சுரங்கத்துக்குள்ள மூச்சு முட்ட மூட்டை கட்டுற ஒரு முக்கியமான ஆள் தான் அமைச்சர் KN நேரு. சுடலை பாபாவோட 200 திருடர்கள் பட்டியல்ல சூப்பரான ஒரு ஆள் தான் இந்த KN நேரு. திருச்சிய தினமும் திருவிழா ஆக்கிக்கிட்டு இருக்கிற தில்லாலங்கடி இவரு. சுடலை பாபாவுக்கு ஒரே ஒரு அப்பா இருந்தாரு. அந்த அப்பா கிட்ட நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரு, அதே மாதிரி நான் திருச்சிக்கு முதலமைச்சர்னு தெனாவட்டா சொன்ன பெருமை இந்த KN நேருவுக்கு உண்டு. நேரு மேல ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது தொடர்பா வழக்குகளும் இருந்துச்சு. திருச்சியில 13,000 சதுர அடியில திமுக அலுவலகத்தை KN நேரு அமைச்சாரு. அந்த இடம் டாக்டர் K ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமானது. 2011ஆம் வருஷம் டாக்டர் கொடுத்த புகாரோட பேர்ல அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க நேரு உட்பட 3 பேருக்கு காப்பு மாட்ட வச்சாங்க. அந்த நில அபகரிப்பு வழக்குல நேரு கைது செய்யப்பட்டாரு. நேருவோட மகன் அருண் நேரு, நேருவோட சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் இவங்களோட வீடுகள்ல அமலாக்கத்துறை 2023ஆம் ஆண்டு அதிரடி சோதனை நடத்துச்சு. 10 மணி நேரம் நடந்த இந்த சோதனையில பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட கதையெல்லாம் இருக்கு. 888 கோடி ரூபாய் முறைகேடு புகார் இவர் மேல எகிருச்சு. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வாரிய பணி நியமனத்துக்காக லஞ்சம் வாங்கின முறைகேடு அது. அந்த முறைகேட்டுல ஹவாலா பண பரிமாற்ற மோசடி வேற நடந்திருக்கு. அதுவும் ஒரு 10 ரூபா நோட்டை வச்சு. அலிபாபா குகைய திறக்கிற அண்டாக்கா கசம் மந்திரம் மாதிரி அந்த 10 ரூபா நோட்ல இருந்த எண்கள் தான் இங்க மந்திரம். அந்த 10 ரூபா படத்தை யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் சரியான கேண்டிடேட்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட லஞ்ச பணம் பெறப்பட்டிருக்கு. பண மூட்டைகள் கூடவே பாவ மூட்டையும் ரொம்ப சேர்ந்து போனதால KN நேரு அண்மையில திருப்பதி ஏழுமலையானுக்கு 44 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்தாரு. இத பத்தி கேட்டப்ப திருப்பதியில வந்து தப்பில்லை சார், அது விமர்சனம் பண்றாங்களே. பண்ணட்டுமே, எங்களை எல்லாமே நல்லவன் சொல்லுவான், யார் பண்ணாம. என்னதான் சுடலை பாபாவோட சுரண்டல் கூட்டத்தோட மூத்த தலைவர்னாலும் அமலாக்கத்துறை மேலையும் தேர்தல் நெருங்கி வர நேரத்துல மக்கள் மேலையும் நேருவுக்கு பயம் வரத்தானே செய்யும். அந்த பயத்தோட வெளிப்பாடுதான் இந்த பம்மல். KN நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் துறை அமைச்சரா இருக்கார். ஆனா அவரோட தொகுதியான திருச்சி மேற்குல மரக்கடை பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. காவேரி ஆத்துல இருந்து வெளி மாவட்டங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லக்கூடிய நேரத்துல வெளி மாவட்டங்களுக்கு குடிநீர் சென்று கூட உள் மாவட்டங்களிலே வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஒரு சில இடங்களில் வந்து இருக்கு. நம்ம குறிப்பா சொல்ல போனோம்னா திருவரம்பூருக்கு தாண்டி நம்ம மணப்பாறை, நம்ம துறையூர், மணச்சநல்லூர் இது போன்ற பகுதிகளில் பல இடங்களில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. தொகுதியில ஒழுங்கான உள்கட்டமைப்பு இல்ல. பாத்திமா நகர், செல்லா நகர், மங்களா நகர், அகிலாண்டேஸ்வரி நகர் இங்க எல்லாம் முழங்கால் அளவுக்கு மழை நீர் தேங்கி நிக்கிறது வழக்கம். மின்னப்பன் தெருவுல குடிநீர்ல கழிவு நீர் கலந்து அதை குடிச்சிட்டு ஒருத்தர் இறந்து போன சம்பவம் கூட நடந்திருக்கு. இதுதான் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் துறை அமைச்சரா இருக்கிற KN நேருவோட லட்சம். நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி யாரு? 3 முறை ED. இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சிட்டு தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்க பணியிடத்திற்கு 30 லட்சம் 35 லட்சம் ஒரு பணியிடத்திற்கு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.